அல்லேலூயா. சிறு குழந்தைங்க அங்கேயும் போகக்கூடாது, பேசாம உட்காரணும், யாரும் மூவ் ஆகக்கூடாது. என்னுடைய பிரச்சனை நீங்க கவனம் செலுத்துச்சுன்னா ஆண்டவர் கேட்கறது எனக்கு புரியாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்களிடத்துல சொல்ல தடுமாறு. அல்லேலூயா. இயேசு நல்லவர். தொடர்ந்து நம்ம ஜெபத்துல எல்லா காரியங்களையும் வைப்போம். எத்தனை பேர் தேவனை ஆராதிச்சீங்க? வாரத்துல ஆராதனையினுடைய வெற்றியை யாராவது கண்டீங்களா? பாடி துதித்ததுல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்களா? பார்த்தவங்க வெற்றி அடைஞ்சிருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஒரு விஷயாக கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகுவதை சோதரிக்கிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தை நீங்க தான் எங்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த வார்த்தை இந்த ஜனத்திற்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீங்க பேசுங்க. இந்த வார்த்தையுடைய மறுபொருளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மறைந்திருக்கிற மன்னா எங்களுக்கு தெரியாதப்பா. ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர். இந்த வார்த்தையினுடைய மறைபொருளை எங்களுக்கு தேவனாகி கர்த்தர் காண்பித்து கொடுத்து அதை அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி தருவீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 11 மாதத்தை கர்த்தர் நம்மை கடக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த காரியத்தில் நோக்கம் உண்டு. விசேஷித்த விதமா ஆண்டவர் இந்த வசனத்துல கொடுத்துட்டு சொன்னாரு, இன்றைக்கு விசேஷித்த காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யும்படிக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க விசேஷித்தவங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல போறாரு. எல்லாம் எப்படிலாம் நீங்க பார்க்க போறீங்க. அந்த இயேசு நல்லவர். ஆமென். ஆண்டவர் அதற்கு ஆதாரமாக அந்த வசனத்துல சொன்னாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களை விசேஷித்தவரை காட்ட போறாரு. நீங்க விசேஷித்தவங்கன்றத கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறாரு. அல்லேலூயா. இந்த காரியத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன விசேஷித்த காரியம்? இந்த வசனத்துல சொல்லும் பொழுது நீ நிறைய விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு. சாப்பாடுக்காக கவலைப்படுற, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படுற, குடும்பத்துல பல விதமான காரியத்தை நீ கொண்டு வந்து முன்வைத்து அதை நீ நிமித்தம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசேஷித்தவனா இருக்கீங்க. நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த விசேஷித்த காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல போறாரு. எந்த காரியத்தில் நீங்க விசேஷித்தவரா இருக்கீங்கன்னு தேவனிடத்தில் பெற்றுக் கொள்வதில் நீங்க விசேஷித்தவங்களா இருக்கீங்க. அல்லேலூயா. அதை இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட்டு படிக்கத்தான் அந்த காரியத்தை சொல்றாரு. நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நீங்க விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் ஆதாரமாக நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உங்களை ஸ்பெஷலா மாத்துறது யாரு?
உங்களை யாரு ஸ்பெஷலா மாத்தி இருக்கிறா, நான் எப்படி ஸ்பெஷலா மாறி இருக்கேன் நீங்க பார்க்க போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய வேளையில நீங்க நினைக்கலாம், நான் என்னங்க ஸ்பெஷல், என்கிட்ட என்னங்க ஸ்பெஷல் இருக்கு. எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, உலகத்துல எங்க போனாலும் என்ன வெறுத்து தான் இருக்கிறாங்க, என்ன நேசிக்காம என்னை விட்டு விலகிதான் போறாங்க. இந்த உலகத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு என்கிட்ட இருந்தவங்க கூட என்னை விரோதியா தான் பாக்குறாங்க, பாசமா பேசணும் கூட என்னை பகையாளியா தான் பாக்குறாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க நான் விசேஷித்தவன். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க இந்த விசேஷித்தமான காரியத்தோடைய விசேஷம்னா என்னன்னு நான் போய் அந்த இதுல ஆதாரத்துல என்னன்னு பார்க்கும் பொழுது அதுல ஒரு காரியம் எழுதிருந்தது, அதி அற்புதமானதுன்னு அர்த்தம் எழுதிருக்கு. விசேஷித்தம்னா அதி அற்புதமானது, தனி சிறப்பு வாய்ந்தது, பிரமிக்கத்தக்கது, அது அநேகரில் அது தனித்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு 4 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ விசேஷித்தவன் அப்படின்னு. அப்படின்னா நீ என்ன செய்யற, நீ அதி அற்புதமானவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீ தனி சிறப்பு வாய்ந்தவன் என்று அர்த்தம், நீ பிரமிக்கத்தக்கவன் என்று அர்த்தம். அநேகரில் நீ மட்டும்தான் ஸ்பெஷல். கர்த்தர் உங்களை விசேஷித்தவளா மாத்துறாங்க, நீங்க தாங்க அந்த விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த உலகம் நம்ம கைவிட்டு இருக்க போதும் நம்மளை கைப்பிடிச்சிருக்காரு, நீங்க விசேஷித்தவங்களா இல்லையா? உங்களை இந்த உலகமே வெறுத்து தள்ளிச்சு, நம்மளை வெறுத்து தள்ளுகிற இந்த உலகத்துக்குள்ள உன்னை சிறுமைப்படுத்தினவங்களுக்குள்ள உன்னை மேன்மைப்படுத்த கொண்டு வந்திருக்காரு. நீ விசேஷித்தவன் இல்லையா? அல்லேலூயா. நீ ஏதோ உன்கிட்ட ஒரு சிறப்பு இருக்குன்னு தெரியலையா? நீ உன்கிட்ட ஏதோ சிறப்பு இருக்குனாலதான் உன்னை ரசித்து எத்தனையோ பேர் வெளியில விட்டுருக்காரு, ஆனா உன்னை கூட்டு உள்ள உட்கார வச்சிருக்காரு. உன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியலையா? நீதான் அந்த அநேகரில் நீதான் ஸ்பெஷல். கர்த்தர் சொல்றாரு, நீ உதவியற்ற நிலையில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்ய இயேசு வந்திருக்கிறாரு. அப்ப நீ விசேஷித்தவன் இல்லையா? நீ விசேஷித்தவன் இல்லையா? இயேசு நீங்க கேட்கிறாரு, நீ ஸ்பெஷல் தான். ஏசப்பா பார்வையில நீங்கள் மேன்மை உள்ளவர்கள், நீங்கள் அற்புதமானவர்கள், நீங்கள் தகுதி உள்ளவர்கள். ஏன்னா இந்த உலகம் உங்களை வெறுத்துச்சு, நீங்க தனிமையில கடந்து வாழ்ந்தீங்க, நேசிக்கிறவங்க இல்லாம நேசிச்சவங்க கூட புறக்கணிச்சு தள்ளின நிலைமையில இருந்திருக்கீங்க. உலகம் உங்களை நேசிக்காததுக்கு காரணம் நீங்க அற்பமானவங்களா இருக்கலாம். ஒரு வேலை, உங்க வேலை மற்றவங்களுக்கு அற்பமானதா தெரிந்திருக்கலாம். சி, இவ இந்த வேலை பார்க்கறா அப்படின்னு உன்னை செலக்ட் பண்ணிருக்காரு தெரியுமா? நீ விசேஷித்தவன் இல்லையா? உன் வீட்டுல நீ ஒரு வீட்டுல வேலை செய்யறீங்க, அந்த வீட்டுல உன்னை மேன்மையான காரியத்துல உட்கார வைக்கிறாங்க, உன்னை ஒரு அற்பமா உன்னை ஒதுக்குறானே, உன்னை விசேஷித்தவன் இவர் சொல்லியிருக்கிறாரே, நீ விசேஷித்தவன் இல்லையா? இந்த உலகத்துல உன்னை மதிக்காம இந்த உலகத்துல அற்பமா பாக்குறானே, உன் வேலையை வச்சு உன்னை கணிக்கிறானே, உன் கூட இருக்கிற நிறைய பேர் உன் பணம் இல்லைன்னு உன்னை யாராவது உன்னை சேர்த்துக்கிறானா, உன்னை தூரமா தள்ளி வச்சு பாக்குறானே, அப்போ உன்னைய இவர் தேர்ந்தெடுத்து நீ வா, நீ என் சபையில் இரு, நீ என் கூட இரு, நான் உனக்கு தகப்பனா இருக்கேன் நீ அப்படின்னா நீ சிறப்பு வாய்ந்தவன் இல்லையா? அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் உதவாதுன்னு உன்னை உதவி தள்ளினாங்கள வந்து தூக்கிட்டு நிற்கிறாரு, நீ சிறப்பு வாய்ந்தவன் இல்லையா? இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் இருக்கணும், நீ இந்த காரியத்தை செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னு உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்களே, நீ சிறப்பு வாய்ந்தவன் இல்லையா? நீ விசேஷித்தவன் இல்லையா? இயேசுக்கு உன்னை விசேஷித்தவனா பார்க்கிறான், இயேசுக்கு உன்னை விசேஷித்தவரா பார்க்கிறான். இந்த உலகம் உன்னை அற்பமா பார்க்கணும்னு தெரிஞ்சு கர்த்தருடைய தூக்கி எடுக்க வந்திருக்கிறாரு.
அல்லேலூயா. உன்னை மீட்டு நீ சிறப்பு வாய்ந்தவனா மாத்திரமா. நற்குணத்துல உனக்கு இங்க பாருங்க, நீங்க இதை செய்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். ஏங்க, அறிவு இல்லைன்னு படிக்கிறவன், பணம் இல்லைன்னு இந்த உலகத்தான், குடும்பத்தான், சொந்த எல்லா மக்களும் உன்னை விரட்டி தள்ளிருக்காங்களே. ஒருத்தர் நீ வேணும்னு சர்ச்சு பண்ண கூட்டு நிக்கிறாரே, நீ விசேஷத்தவன் இல்லையா? ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அதை இன்னும் ரெடி பண்ணி உன்னை ஸ்பெஷலா மாத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சொன்னாரு இந்த மாதத்துல நான் கேட்டேன், வாக்கு தத்துவம் தாருங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் விசேஷித்தவர்கள்னு சொல்றேன். அதுதான் என் பிள்ளைகள் கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லா இடத்திலும் நான் விசேஷித்தவர்களாய் வைக்க போறேன். அநேகர் நம்மை வெறுக்கும் பொழுது, அநேகர் நம்மளை வேண்டான்னு சொன்னாங்க, அங்க நம்மளை தூக்கி எடுக்க ஒருத்தர் நிற்கிறாரு. அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில நினைச்சு பார்த்து தாவீது அநேக காரியங்களை துதிக்கிறார் தேவனை. சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். எப்ப சொன்னான் தெரியுமா அந்த வார்த்தைய? எப்ப சொன்னான் தெரியுமா? இஸ்ரவேலில் ராஜாவாக அந்த இந்த ஈசாயின் குமாரன் போய் உட்காரும் பொழுது உட்கார்ந்து அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாயிருக்கிறேன். எங்க ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் இடத்துல வருகிறார். ஈசா யாரு? தாவீது ராஜாவுடைய அப்பா. அந்த ஈசாயின் இடத்துல வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துல ஒருத்தரை இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் ராஜாவாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களை ராஜாவா இந்த இடத்துல ஒரு பெரிய அதிகாரியா தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கும்? என்ன உங்களுக்கு தேவை? இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு விடுதலை தேவைங்க. கர்த்தர் உங்களை விசேஷித்தவன் அந்த மாதம் முழுவதும் மாற்றப்படாது, நீ விசேஷித்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தாவீது இந்த இந்த ஈசாயினுடைய பிள்ளைகள் கடைசி பிள்ளையா இருந்தா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். யாருக்கும் தெரியாத அற்பமான வேலையில இருந்தான். இங்க இருக்கிற உங்களுக்கு உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறான், இன்னையிலிருந்து நீங்க ஆடு மேய்க்க போறீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? ஆமைன்னு சொல்லாதீங்க. ஏங்க நீங்க ராஜாவா உட்கார அதுக்கு ஆமைன்றீங்க? உங்களை கொண்டு போய் கர்த்தர் ராஜா உட்கார அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களை கூப்பிட்டு நீங்க போய் ஆடு மேய்ச்சிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. நாங்க அதுக்காக சபைக்கு வந்தோம். ஆண்டவர்களை ஆடு மேய்க்கிற வேலைக்கு அனுப்புறாரு. எவ்வளவோ மேன்மையான காரியம் இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் இருக்கு, எத்தனையோ துறைகள்ல மேன்மையான வேலைகள் இருக்கு. ஆண்டவர் ஆடு மேய்க்கிற வேலைக்கு அனுப்புறாரு. பெரிய வேலையா ஆடு மேய்க்கிற வேலை? தாத்தா பாப்பான்னு எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்குது. சாப்பாப்பா ராப்பாப்பான்னு ஆண்டு சமூகத்தில் அந்நிய பாசத்தில் நிரம்பன் ஆகாது. ஏதாவது அற்புதம் நடக்கணும். ஆட்டுக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு என்ன செய்ய முடியும்? இலைகளை காரியங்களையும் எல்லாவற்றையும் பறிச்சு போட்டுக்கிட்டே தெரிகிறதா? இஸ்ரவேல்ல ராணுவத்துல தன்னுடைய குமாரர்கள் நிற்கிறாங்கன்னு அந்த ராணுவத்துல உள்ளவங்களை கொண்டு வந்து ஈசாயி முன்னிறுத்துறார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாக இவர்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த ராணுவ படை தலைவர்கள் எல்லாம் தங்களை கம்பீரமாய் காண்பித்துக் கொண்டு தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தவனா ஈசாயின் பிள்ளையை கவனித்து பார்க்கிறாரு. அவனா இருக்குமா, இவனா இருக்குமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிங்க. என்ன நடந்துச்சு? அவர்கள் வந்தபோது அவன் எரியா
என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எல்லாரையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. எல்லாரையும் பார்த்தாங்க. அத்தனை பிள்ளைகளையும் பார்த்தாங்க. ஏன் தாவீதை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கல? ஏன்னா அவருடைய வேலை ஆடு நிற்கிறது. உன் வேலை எப்படி இருக்கு? அற்பமான வேலையா இருக்கா? உன்னதான் முன் கொண்டு வர போறாங்க. உன்னதான் முன் கொண்டு வர போறாங்க. உன் வேலையில ஒண்ணு அற்பமா இந்த உலகம் என்னலாம். ஆனா இயேசு சொல்றாரு, உன் வேலை இன்றைக்கு தாவீதுக்கு எப்படி தோன்றுச்சான்? எதுவுமே இல்ல, நாம ஒண்ணுமே கிடையாதுன்னு அங்க உட்கார்ந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம் என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்று உள்ளது. அல்லேலூயா. இவன் பாட்டுக்கு ஆடு மேய்க்கிற துதிக்கிறான். நீ பார்க்கிற வேலையை இந்த உலகம் அற்பமா பார்த்துட்டு இருக்கா? நீ துதிக்க வேண்டியது அங்கதான். ஏன் தெரியுமா? நீ அங்க வேலையை பார்க்கிற ஸ்தலத்துல துதிச்சுட்டே இருந்தேனா, தாவீத சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி கொண்டு வந்தவர், ராஜாவா அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவா அமர பண்ணவர், இன்னைக்கு ஒன்ன ராஜாவா அமர பண்ணும்படிக்கு கர்த்தர் பண்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்மானம் அது. அவனை ஒதுக்கி தந்தாங்க. ஏன் அவங்க அப்பா கொண்டு வரல? ஆடு மேய்க்கிறான். ஏன் உங்க அப்பா உன்னை மேன்மையா சொல்ல முடியல? ஏன் உன்னைய மற்றவங்களுக்கு முன்னாடி காட்ட முடியல? என் வேலை அப்படி, நான் வீட்டு வேலை பார்க்கிறேன், இந்த உலகமே நீ நேசிக்கிறீங்க, அப்பா அம்மா பார்க்குது, இந்த வேலையை நிமித்தம் என்னைய நேசிக்கலையே, உன்னதான் மேன்மையாக்க அவர் முன்னாடி கொண்டு. நாம நினைச்சோமா, ஆண்டவரே நான் வீட்டுக்கார பார்க்கறதுக்காக போவாரு, என் வாழ்க்கை எப்படியோ மேன்மையா அமைய போதே, என் சூழ்நிலைகள் மாறப்போதே, பல வாழ்க்கை மாறும்னு கனவோட வந்தனே, ஆனா எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து உன்னை நான் உயர்த்துறதுக்கு, உன்னை மேன்மையுள்ள பதவியில கொண்டு போய் வைக்கிறதுக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏசப்பா சொல்ற. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நான் விசேஷித்தவன் சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லியா ஆகணும். இப்ப வேற மாதிரி சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ரெண்டு பக்கமா, நீங்க விசேஷித்தவங்க, எல்லாரும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க, அந்த வார்த்தையிலே மகிழ்ச்சி, நீங்க விசேஷித்தவங்கன்னு சொல்றதுலே மகிழ்ச்சி. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசேஷித்தவர்களா நீங்க மாறிட்டீங்க. அல்லேலூயா. சில பேர் சீக்கிரத்துல ஒரு உயர்ந்த பதவிக்குள்ள போயிருக்காங்க, ஆண்டவர் மென்மையான இடத்துக்கு கொண்டு போகிறார். சில 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 இந்த வேலையெல்லாம் காலி பண்ணிட்டு, இந்த வீட்டு வேலைகளை சூழ்நிலையெல்லாம் காலி பண்ணிட்டு மேன்மையான வேலையில கொண்டு போய் அந்த அந்த 7 பேருக்கு தாங்க சேங்ஷன் ஆகுது. பாருங்க, 6 பேருக்கு சேங்ஷன் ஆகி இறங்குது பாருங்க. பாருங்க 2-3 பேருக்கு ஆகுது பாருங்க. நல்லா இருக்க போறீங்க. போங்க, இயேசுவை ஆசீர்வதித்து மாற்ற போகிறார்.
கோலியாத்தை காலி பண்றதுக்கு உதவி செய்தவர், தாவீதோடு கூட இருந்தவர். தாவீதோட மட்டும்தான் இருப்பாரா? இன்னைக்கு உன்னோட இருக்கிறாரு. அல்லேலூயா. தாவீதோடு இருந்தவர் பாருங்க. பாலசிங்கத்தையும் அங்க இருக்கிற கரடியையும் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல கிழித்து போட்டான். கூட இருந்தாரா? பலத்து கொடுத்தாரா? சில 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 சாத்தானுடைய வாய்கள் எல்லாம் கிழிக்க போறீங்க. அல்லேலூயா. ஆமாங்க, என் வீட்டுக்காரர் ரொம்ப பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. எப்படியாவது அந்த வாயை கிழிச்சிடணும் செய்தாரு. கர்த்தர் அதை என்ன செஞ்சாரு? சவுலுக்கு எத்தனையோ அந்த அந்த சவுலுக்கு அவன் வந்து அவனை தாவீதை கொள்ள எத்தனையோ முறை அவன் திட்டம் வச்சான். ஆனா அந்த திட்டத்துல இருந்து அவனை தப்பு விட்டு வெளியே கொண்டாங்க. ஏன் தெரியுமா? அற்பமானவங்க தான் விசேஷித்தமானவங்க. அதனாலதான் அவனை வெளியே கொண்டு வந்தாரு. இன்றைக்கு அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சில வேளைகள்ல தாவீது தவறான முடிவெடுத்து சில பேர்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சார். பெலிஸ்தீர்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சார். 1 சாமுவேல் 25:28 எழுதியிருக்கு, அவரு சேரக்கூடாதவங்க இடத்துல அவர் போய் சேர்ந்தார். சில வேலைகள்ல நீங்க இருக்கிற சேரக்கூடாதவர்கிட்ட இருக்கலாம், சேரக்கூடாத இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கலாம், சேரக்கூடாத மனிதர் இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களை வெளியே கொண்டு வர போறாரு, திட்டத்தை வச்சுட்டாரு. அவர் இந்த நாள்ல தாவீதின் வாழ்க்கைக்கு உள்ள இடைப்பட்டவர். இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள இடைப்பட்டு உனக்கு நன்மைக்கு மேல் நன்மை செய்ய இயேசு தீர்மானித்து விட்டாரே. அல்லேலூயா. நீ வெளியே வரதான் போகிற. ஆண்டவர் சொல்ற, இது 139 சங்கீதத்துல எழுதியிருக்கு முழுதும். எங்கெல்லாம் ராஜா கிட்ட எல்லாம் தப்புச்சவர் வெளியே கொண்டு வந்தாங்க. இயேசுவினுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு மட்டும் உதவி செய்யறதுக்கு இயேசு வரல, உனக்கும் உதவி செய்ய இயேசு இன்றைக்கு வருகிறார். அல்லேலூயா. இயேசு இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. அதனாலதான் இந்த உலகமே உங்களை ஒதுக்கி தள்ளிடுச்சு. வாழ்க்கை இதுவரைக்கும் தேராத வாழ்க்கையா இருந்திருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விசேஷித்தவனாய் மாற்றி இன்றைக்கு இங்க மறுபடியும் உனக்கு வாழ்க்கை கொடுத்து உன்னை மேன்மையில்வனாக. நான் தனியா இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசேஷித்தவனா அதனாலதான் மாத்தி வச்சிருக்கேன். நீ தனியா இருக்க நினைக்கிறேன், உன்னை விசேஷித்தவனா மாத்துறேன். இங்க இருக்கிறவங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சில பேரை கர்த்தர் விசேஷித்தவங்களா மாத்திட்டார். அவங்களை சந்திக்கிறதுக்கு சில பேர் உங்களை தேடி, சில வேலைகளை உங்க உறவினர் கூட வரலாம், சில பேருடைய பாகங்கள் பிரித்து வரலாம், சில பேருடைய ஆசீர்வாதம் கடந்து வரலாம். பாருங்க, எந்த இடத்துல கர்த்தர் இந்த மாதம் 1ஆம் தேதி சொல்றாரு, நீ போய் யாருகிட்டையும் நிக்க வேணாம், என்கிட்ட நில்லு, நான் உன்னை விசேஷித்தவனா மாத்துறேன். ஆண்டவர் சொல்றாரு, நன்றி உள்ளவர்களா, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. எப்படி இருக்கணுமா? நன்றி அறிதல். நன்றி அறிதல் என்னங்க? நன்றி சொல்றதுன்னா தேங்க்ஸ் சொல்லுவான். எல்லா இடத்துலயும் ஏதாவது காரியம் செஞ்சுட்டா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவான். நன்றி அறிதல் என்ன? யாருக்கா தெரியுமா? யாராவது ஒரு மனுஷன் நமக்கு ஏதாவது செஞ்ச உடனே அவருக்கு நன்றி சொல்றோம்ல, இவனை அனுப்புறவருக்கு நன்றி சொல்றதுதான் யாருன்னு அறிந்து கொள்கிறது. நன்றி அறிதல்னா ஒருத்தர் அனுப்பிட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்காரு பாரு உனக்கு கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. ஏசப்பா நான் சொன்னேன், ஏசப்பா இந்த ஊழியத்தை செய்யணும்னா இந்த காணிக்கைக்காக யாரும் நிக்க விட்டுறாதீங்க ஏசப்பா, நீங்க எனக்கு தாங்க. அந்த ஒரு காரியம் மட்டும் என்னைய வந்து நான் அதை பத்தி பேசவே கூடாது, அதை மட்டும் செய்யக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னேன். சரி நடத்துறாரு, இவ்வளவு நடத்திட்டு இருக்காரு. நேற்றைய பொழுதுல நாங்க ஒரு இடத்துல போய் உணவு கொடுத்துருக்கோம். அப்ப போய் அந்த இடத்துல உணவு கொடுத்துக்கிற நேரம் நான் என் மனசுல ஆண்டவரை சொல்றேன், அங்க போய் சும்மா தான் நிக்கிறான், ஜெபம் பண்ணுவோம் தெரியும், ஆண்டவரே என்ன அந்த உணவு கொடுக்க வச்சிருக்கீங்க, நான் இந்த இடத்துல ஒழியாந்து நான் கொடுக்கறதுக்கு என்ன நீங்க நடத்துறீங்க நான் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை இடப்படுறாரு, நீ கொடுக்குறியா,
எங்கடா கொடுத்த? நீ கொடுக்கறன்ற, நீ எதை கொடுத்த, நீ என்ன கொடுக்கற அப்படின்னு வச்சாரு. நீ என்கிட்ட என்ன கேட்ட ஊழியத்துல? நீங்க தாங்க வான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நிற்கும் போது நீ என்கிட்ட கேட்ட, நீங்க கொடுத்தா நான் அந்த ஊழியத்தை செய்யறேன், அதனால நான் கொடுத்தேன். என்ன நீ கொடுக்கறன்ற? அங்க போய் வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் ஒன்றுட்டி, மிச்சம் உள்ள ஏண்டொட்டினாரு. ஒருத்தருடைய உள்ளத்தை திருப்பி இருக்கிறாருன்னா அவர்கிட்ட தான் நன்றி சொல்லணும். கொடுத்து விட்டா விட்டல, கொடுக்க வச்ச விட்ட, அதான் நன்றி. உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும்னு தீர்மானம். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை. இது ஒண்ணும் இல்லாத நாய்ங்க, செத்த நாய்ங்க. இவங்க இதை வச்சு இதை கொடுக்க வைக்கிறாருன்னா நீங்க நன்றி சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல உனக்கு ரட்சிப்ப, அந்த அருமையான ரட்சிப்ப, மேன்மையான ரட்சிப்ப நீங்க உன் வாழ்க்கையில கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காரு பாருங்க அந்த நல்ல அப்பா. இன்னைக்கு நீங்க அவருக்கு நன்றி சொல்ல வேணாமா? மறைஞ்சிருந்து கிரியை செய்கிறார். யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள பார்க்காதீங்க, அவங்களுக்கு பின்னாடி கொடுக்க உங்களை மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு இயேசு. நீங்க அவரை தான் பார்க்கணும். நீ நல்லா இருப்ப. கர்த்தர் உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா கொடுக்கிறாரு, நீ அவருக்கு நன்றி சொல்லணும்னு அவரை எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த காலத்துல இந்த உலகத்துல நாத்திகன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷன் நான் எப்படி உருவாயிருக்கேன் தெரியுமா? ஒரு அணுக்களால நான் உருவாக்கப்பட்டேன் அப்படிமா. ஒரு அணுக்களால நான் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லுவான். விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எதுல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்லுவாங்க? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு. என்னங்க எப்படி சொல்லுவான்? கேள்விப்பட்டீங்களே? எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா என்னை பார்த்து நம்ம சரியா தான் பேசிட்டு இருக்கோமா, ஒருவேளை தவறா எதையும் சொல்லிவிட்டோமா? ஏங்க இருக்கா இல்லையா? சொல்ற நம்ம அதை படிச்சிருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? அது குரங்குல இருந்துதான் இங்க நீங்க சொல்றானா? பைபிள் என்ன சொல்லுது? ஆனா ஏசப்பா நம்மளை எப்படி இருக்காரு? தேவன் அவரது சாயல்ல அவருடைய ரூபத்தின்படி நம்மளை படைச்சிருக்காரு. இங்க நான் சொல்ற உடனே அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க கை உயர்த்தி காட்டினா போதும். நான் அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உலகத்தை என்ன சொல்றான்? யாருக்காவது குரங்கு சாப்பிட இருக்காங்க, குரங்குல இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்றான். யாராவது குரங்குல இருந்ததுக்கு கை வைக்க முடியுமா? யாராவது குரங்குல இருந்தோன்னு நான் சாயலில் இருக்கேன் சொல்ல முடியுமா? ஆனா ஏசப்பா எப்படி சொல்லியிருக்கா பாருங்க, அவன் என் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அதனாலதான் நீங்க விசேஷித்தவங்களா இருக்கீங்க. அதனாலதான் நீங்க ஸ்பெஷல். இந்த மாதத்துல கர்த்தர் ஸ்பெஷலா ஆக்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப என் உள்ளமே சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைகளை அப்பா ரொம்ப நாளைக்கு ஸ்பெஷல் ஆக்கியிருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்மளை தெரியப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவன் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தின்படி நம்மளை சிருஷ்டித்தபடினால நாம விசேஷித்தவங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன். சொல்லல நீங்க அவங்க உலகம் தங்க மாதிரி அப்படி சொன்னாதான் நீங்க வேகமா பக்கத்து. சரி, சில பேர் சொல்ல மாட்டீங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கட்டிமா அம்மா அப்பா சொல்லியா நீங்க ரொம்ப அல்லேலூயா. ஆமா, அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அம்மாவோட தெரிஞ்சு பார்த்துட்டு இவங்க அழகா இருக்காங்க. அதுவும் நம்ம மனசை கல்லாக்கிட்டு எப்படி சொல்றது இல்ல? அல்லேலூயா. தேவனுடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா
உங்க வீட்டுல உள்ளவங்க நினைச்சிருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நீ கண்ணாடியை போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, இது என்னவா இருக்கும்னா, நான் சபையில போய் இந்த பியூட்டி பார்லர் வந்து என்ன செஞ்சுட்டு போறேன், அழகாக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். அதனாலதான் நான் அழகுள்ளவன். வெளியில போகும்போது நீங்க உங்களுக்கு அப்படியே நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு தோணும். எங்களுக்கு யோ உங்களுக்கே தோணாதாயா மத்தவனுக்கு தோணும். நீங்க அழகா தான் இருக்கீங்க. பத்து என்னன்னா பார்த்தா நீங்க சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் தேவனுடைய சாயல்ல நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. விசேஷமானவர்களுக்கு தேவன் சில விசேஷங்களை கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 31வது வசனம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். எதை சொல்லணும் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை. விசேஷத்தை சொல்லணும். அப்படின்னா விசேஷம்னா என்னங்க? இப்ப என்ன 3 காரியம் சொன்னேன். யாரு சொல்லுங்க, 3 காரியம் சொன்னேன். விசேஷம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? 3 காரியம். இவங்க எல்லாம் இங்கதான் இருந்தாங்க, இவங்க எல்லாரும் அனுபவிட்டு தான் இருந்தாங்க. என்ன ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போயிட்டோம், அதனால எங்களால யோசிக்க முடியல. என்னப்பா விசேஷம்னா என்ன? பிரமிக்கத்தக்கவர்கள் வேற, அற்புதமானவர்கள். விசேஷத்தம்னா என்ன? 3 காரியம் சொன்னேன். நீ அதி அற்புதமானவன், நீ தனித்துவம் தனி சிறப்பு வாய்ந்தவன், நீ பிரமிக்கத்தக்கவன், அநேகரில் நீ மட்டும்தான். சரி, நான் சொல்லவா வைக்கிறேன். இங்க இருக்கிறவங்களே நான் தாங்க ஸ்பெஷல்னா சொல்லுங்க. அந்த 7 பேர் தான் பாருங்க. இங்க இருக்கிறவங்களையே நான் தான் ஸ்பெஷல் இருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்களே யார் ஸ்பெஷல்? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, நீங்க சிறப்பு வாய்ந்தவங்க, தனித்துவம் வாய்ந்தவங்க, அற்புதம் வாய்ந்தவங்க, மேன்மை வாய்ந்தவங்க, நீங்க ஸ்பெஷலா இருக்கீங்க. இப்ப சொல்றாரு ஆண்டவரே, நீ இயேசுவை பத்தி சொல்லும் போது விசேஷித்து சொல்லணுமா? இயேசு கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்களேன். ஸ்பெஷல்? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சுகமளிக்கிறவர், மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர், அடிக்கிறவர், அணைக்கிறவர், விடுதலையாக்கிறவர், தூக்கி சுமக்கிறவர். 10 சிறப்பு சொல்லிக்கிட்டே போலாமா? எவன் எந்த பிரச்சனை இருக்கானோ அவன்கிட்ட போய் எதுல ஸ்பெஷலோ அப்பா அந்த ஸ்பெஷலை குறித்து சொன்னேன்னா அவன் தங்கமா அப்பா முன்னாடி ஓடி வந்துடுவான். அவனை ஸ்பெஷலா மாத்தி விடுவாங்க. அல்லேலூயா. நீங்க ஸ்பெஷலா இல்லையாங்க? இங்க வந்தனால நீங்க ஸ்பெஷல் ஆயிட்டனால கத்த சொல்றாரு, சில பேர் நான் விசேஷித்தவனா மாத்துறேன். அல்லேலூயா. அற்புதம் வாய்ந்தவர்கள். அல்லேலூயா. அடுத்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால். என்னது? 2 மாறாத விசேஷம் இருக்கு. நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு இவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். என்ன செய்தாரா? பொய்யுரையாத தேவன் அதை செய்கிறாராம். அல்லேலூயா. நீங்க இங்கேயும் ஸ்பெஷல் தான், வெளியிலையும் ஸ்பெஷல். இங்கேயும் விசேஷித்தவர்கள் தான், படிக்கிற இடத்துல விசேஷித்தவர்கள் தான், வேலை ஸ்தலத்தில் நீங்க விசேஷித்தவர்கள் தான். ஒரு நாள் நீங்க அந்த விசேஷித்தமான காரியத்தை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்ற போகிறார். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள ஒரு விசேஷம் உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்தாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குடித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசு
அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். எங்க போய் விசேஷத்தை தேடினா கிடைக்கும்? அங்க போய் எங்க எடுத்தாங்க? நியாயப்பிரமாணங்களிலும் வேதாகமத்திலும் ஆகமங்களிலும் போய் எடுத்தாங்களாம். கொஞ்சம் தேடி பாருங்க, ஏசப்பா எவ்வளவு விசேஷித்தவர்னு அந்த பைபிள் சொல்லும். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு விசேஷித்தவர்கள் நீங்க உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலா அற்புதம் உள்ளவர்களா, சாட்சி உள்ளவர்களா, மேன்மை உள்ளவர்களா, விசேஷித்தவர்களா இயேசு மாற்றி விடுவாங்க. அல்லேலூயா. நீங்க விசேஷித்தவர்கள் தான். நம்மை மீட்கும் பொருளாக இயேசு இறங்கி வந்தார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எல்லாம் எழுதியிருக்கு. அற்பமானதுல நம்மளை மீட்க வந்தாராம். அல்லேலூயா. கருத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு. பிதா முன்குறித்தாரு. நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களிலும் அவரை குறித்து எழுதியிருந்தது. இயேசு இவ்விதமான காரியத்தை செய்வார் என்று அவர் சொன்னபடி செய்வார். அவருடைய ரகசிய வருகை அவர் சொன்னபடி இருக்கும். பைபிள் என்னெல்லாம் எழுதியிருந்தாலும் நடக்கும். 1000 வருட அரசாட்சி இருக்கும். 2வது வருக ரகசிய வருகை இருக்கும். பகிரங்க வருகை இருக்கும். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். புதிய காரியங்கள் எல்லாம் விசேஷித்த விதமாய் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வாசிச்சீங்கன்னா காதுள்ளவன் கேட்க கடவா. சபையில் இருக்கிறவன் விசேஷித்தவனாய் இருக்கிறவனால இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆதி முதல் உபதேசிக்கப்பட்ட விசேஷமான காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. லூக்கா 1:3. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. இது எல்லாம் ஆதி முதல்ல திட்டமா வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த வார்த்தை நீங்க கேட்கறீங்க. என்னன்னு? நீங்கள் விசேஷித்தவர்கள். அதை இன்னைக்கு நீங்க கேட்கறீங்க. அல்லேலூயா. திட்டமாய். லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு விசேஷித்ததற்குன்னு உள்ள தேடினா ஆகமங்களை பல காரியங்களை எழுதியிருக்கு. நீங்க நிறைய எளிய எப்படிப்பட்டவருங்க? அக்கினி இறங்கக்கூடிய வல்லமையுடையவரா? எலிசா ரெட்டிப்பு வல்லமையா? மோசே ஜனங்களை வழிநடத்துறவர். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கா? இயேசு கிட்ட இது எல்லாத்தையும் தாண்டி அற்புதமான ஸ்பெஷல். என சகலத்தை உண்டாக்கினவர். அல்லேலூயா. யோவான் 20:31 அவருக்கு ஸ்பெஷல். நாம அவர்கிட்ட பார்க்கக்கூடிய காரியம் என்னெல்லாம் இருக்கு? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? நித்திய ஜீவனை நீங்க அடையணும். இந்த உலகத்தில் உள்ளவங்கலாம் மரித்த உடனே எங்க போறாங்க? சரி, பாவம் செய்யறவங்க மரிச்சா எங்க போவாங்க? என்னங்க கன்ஃபார்மா? ஆண்டவர்கிட்ட போவீங்க, மன்னிப்பு கேட்டு பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யறவங்க நரகத்துக்கு போக நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க பாவம் செஞ்சா எங்க போயிருவீங்க? அதனால பாவத்தை செய்யக்கூடாது. புரியுதா? ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா? அதை எழுதி வைத்திருக்கிறாரா? உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு. அப்ப எதை இழந்து போக கூடாது. நித்திய ஜீவனை நாம இழந்து போயிடக்கூடாது. அப்ப பாவம் செய்யறவங்க எங்க போயிடுறாங்க? நரகத்துக்கு தள்ளப்படுறாங்களா? லூக்கா 1:2-4 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 1:2-4 வரைக்கும். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லா திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேச
விசேஷித்தது இதெல்லாம். பைபிள் அவ்வளவு விசேஷித்ததை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கு. ஆண்டவர் இதை போதித்திருக்கிறார், இதை சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஸ்பெஷலா மாறணும்னா இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. விசுவாசிகள் நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் அடையணும். அல்லேலூயா. பெற வேணும். தப்பாம சரீரத்துல எந்த பாவ அழுக்கு இல்லாம எந்த ஒரு காரியம் இல்லாம இந்த சுவிசேஷத்தை விசுவாசிச்சு அதனுடைய உபதேசத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, அதுல நிலைச்சு நின்னீங்கன்னா, அந்த திட்டத்தின்படி அந்த உபதேசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்தவர்களாய் மட்டுமல்ல அந்த நித்திய ஜீவனை உங்க கையில கொடுப்பார். அல்லேலூயா. எதையும் மாயையானதை பின்பற்றக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள எதையுமே ஆண்டவர் நமக்கு திட்டம் தெரியுமா? வேத வசனத்துல அத்தனை கொடுத்துட்டார். நீங்க பார்க்க வேண்டியது, ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே காரியம். வேத வசனத்தில் அத்தனையும் ஆதாரத்தோடு எழுதி கொடுத்தார். இருக்கா இல்லையா? நீங்க ஏதாவது எந்த கேள்வி வேணா எடுத்துக்கோங்க, அதுக்கு பதில் பைபிள் இருக்கு. நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ, இன்னைக்கு நீங்க ஒரு காரியம் செய்ய போறேன்னா அந்த காரியத்திற்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும், எனக்கு நான் எப்படி செய்யணும், அந்த காரியத்தை எடுத்துட்டு அங்க போங்க, அதுக்கு அங்க வழி இருக்கு. அழகா சொல்லி தருவாரு. அதை நீங்க வாசிச்சீங்கன்னா அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சபை ஒழுங்கு செய்யறோம். எப்படி இருக்குன்னா, சபை ஒழுங்க வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. எப்படி ஏசப்பாவை நீங்க மகிமைப்படுத்தணும், நன்றறிவுலாம் இருக்கணும் அப்படின்னா பின்னாடி கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு எந்த காரியம் வந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏசப்பா கிரியை செய்திருக்கிறாரு. ஒரு பாவம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? நீங்க அறிஞ்சுக்கணும். உங்களை கெட்ட வார்த்தை பேச தூண்டி உங்களை அசுத்தமான காரியத்துல செயல்படுத்த வச்சா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆளு கிரியை செய்திருக்காங்க. யாரு அறிஞ்சுக்கணும்? உங்களை நன்மை செய்ய வைத்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவங்களை மாற்றி உங்களை உயர்த்தி ராஜாக்களோடு கூட அமர பண்ணணும் தான் இயேசுடைய திட்டம். அதை நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காரியத்தை நீங்க வாசிக்க வாசிக்க அறிக்கையிட சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கை மாறிடும். சாய்ஸ் மேயர் எத்தனை பேருக்கு தெரியும்? தலையை சொல்லியாமா, நீ தெரியும் கை நீ நினைச்சிட்டமா அப்படின்னு கேட்ட உடனே தலை செஞ்சு அப்படி இருக்காங்க. அவங்க வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அறிக்கை செஞ்சுட்டே இருப்பாங்க. பைபிள் வந்து எடுத்து 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 எல்லா இடத்துல இருந்ததுன்னா எடுத்து எடுத்து வாக்கு தத்தங்களை சொல்லி ஒரு குறிப்பிட்ட வருடம் கழித்து இந்த வாக்கு தத்தம் அவர்கள் வாழ்க்கையிலே உயிருள்ளதாய் மாற ஆரம்பிக்கிறார். அதுல உள்ளது எல்லாம் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா இங்க வரும்போது ஆசீர்வாதமா மாறிடுமா, போன ஆசீர்வாதமா போவாங்க. கர்த்தர் அப்படி வாக்கு தத்தங்களை மாத்தாருங்க. நீ அறிக்கைட்டேனா உன் வாழ்க்கை வேத வசனத்துல உள்ளபடி மாற ஆரம்பிக்கும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷித்தவன் மாறி இருக்க. எல்லாரும் புறக்கணித்து தள்ளப்பட்ட காரியத்துல கர்த்தர் ஒன்ன விசேஷித்தவங்களா மாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள பணம் பொருள் இதெல்லாம் அழிந்து போகுமா? போகாதா? அழிந்து போகும் தானே. ஆண்டவர் அதனாலதான் மாயை ஃபாலோ பண்ணாங்க, மாயை பின்பற்றாத. பிரசங்கில் எழுதியிருக்காரு, பின்பற்ற ஃபாலோ பண்ணி போகக்கூடாது. ஏன்? இன்னைக்கு உங்ககிட்ட அந்த பணம் நாளைக்கு மறைஞ்சிடும். நித்திய ஜீவனை கொடுக்கிறவரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இவைகள் அனைத்தும் கூட கொடுக்கப்படும். அளவுல கூட கூட நிறைய கிடைக்கும், மிகுதியா கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் மாயை ஃபாலோ பண்ணாம கர்த்தருடைய இந்த உலகத்துல அத்தனை நிழல் இருக்குங்க, ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுல சொல்ல முடியாத மனுஷிக வழிபாடுகள், பல வழிபாடுகள், பல காரியங்கள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க. அது அழியும், அழிந்து போகும். நித்திய காலமாய் உயிரோடு இருக்கிறவர் நீ இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் என்றென்றைக்கும் அழியாதபடி நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை விசேஷத்தவர்களாய் மாற்ற. இன்றைக்கு கர்த்தர் சொன்னபடி ஆண்டவர் சொல்லாரு, நீங்க நிறையாத நீங்க கவனிச்சு பார்க்கணும். காகங்களை கவனிச்சு பாருங்க,
பறவைகளை கவனிச்சு பாருங்க, புற்செடிகளை, முள் மூட்டுகளை, எல்லாத்தையும் பூக்களை கவனிச்சு பாருங்க, எல்லாம் விசேஷித்ததா இருக்கு. ஆண்டு சொல்லாரு, இவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவங்க. கவனம் மலங்கள் படிடுவோம். மலங்கள் படி. Thank you Lord. Thank you Jesus. தகப்பனே, நாங்கள் விசேஷித்தவர்களாய் நாங்கள் இதை அறியாது இருந்திருக்கிறோம். நாங்கள் விசேஷித்தவர்களாய் எங்களுக்கு தெரியாத வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கிறோம். நாங்கள் விசேஷித்தவர்களாய் எந்த இடத்துல நாங்கள் விசேஷித்தவர்கள் தெரியாம இருந்திருக்கிறோம். ஆனால் நீங்க இந்த உலகத்தின் காரியத்துல, இந்த உலகத்தின் சூழ்நிலையில நீங்க எங்களை வேறு பிரிச்சு கூட்டிட்டு வந்து எங்களை விசேஷித்தவர்களா இன்னைக்கு நீங்க காட்டியிருக்கீங்க. இந்த விசேஷித்தது மேன்மையுள்ளது என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, தாவீது யாருமே நினைக்க கூடாத புறக்கணித்து தள்ளப்பட்ட இடத்துல இருந்தான். ஆனா நீங்க அவனை நினைச்சு வெளியே கொண்டு வந்தீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நினைச்சு நீங்க ஆண்டவரை கொண்டு வந்திருக்கீங்க. இவர்கள் தாவீதை போல சிங்காசனத்திலே அவர்கள் அமரப் போகிறாங்க. மேன்மையான இடத்திற்கு, ஆசீர்வாதத்தை கொண்டு போய் நிறுத்த போறீங்க. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஆண்டவரை காண்கிற இன்றைக்கு ஆண்டவரே அற்புதமானவங்க இவங்க, விசேஷித்தமானவங்க இவங்க எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியலப்பா. நான் ஸ்பெஷல்னு தெரியாது, ஆனா நான் ஸ்பெஷல்னு நீங்க அழைச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷன் ஸ்பெஷலா இருப்பான்னு இன்னைக்கு தான் நாங்க அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அவங்களை ஸ்பெஷலா மாத்திருக்கீங்க. வரும் நாட்கள்ல மேன்மையில்லவங்களா அவங்கள வைத்து நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்க கரத்துல கூப்பிடுக்கிறப்பா, தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இவர்கள் வாழ்க்கையில விசேஷித்த மேன்மை அவர்கள் காணட்டும். இவர்கள் வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா விசேஷித்ததா நீங்க மாத்திருக்கீங்கன்ற அடையாளத்தை காட்டுங்க. இந்த மாதம் முழுவதும் இவங்க அற்புதமானவங்க தான். இந்த மாதம் முழுவதும் இவங்க ஸ்பெஷல் தான். இவங்க மாதம் முழுவதும் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, இவங்க வாழ்க்கையில இந்த உலகமே புறக்கணிச்சு கண்ணீர்களும் கவலைகளிலும் நீ தேராதவ, உதவியற்றவன் சொல்லும் பொழுது இல்ல இல்ல நீ ஸ்பெஷல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை கருத்துல எப்ப கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த மாற்றம் உண்டாகும். பெரிய காரியத்தை ஒரு வாழ்க்கை சாட்சியாக்கு கருத்துல எப்ப கொடுக்கிறேன். சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த மாதத்துல இவங்க விசேஷத்தவங்களா மாற கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.